ஃபாக்ஸ்கான் 15,000 கோடி தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணியிருக்கு அப்படின்னா அது பங்குச்சந்தையில் பிரதிபலிக்குமா இல்லையா? இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்க்ளோஷர்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனம் பப்ளிக் லிமிடெட் ஆகி லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா எத்தகைய முக்கியமான முடிவுகள் அந்த நிறுவனத்தில் எடுக்கப்பட்டாலும் நீங்கள் பங்குச்சந்தைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியணும். ஓகே, ஸோ ஃபாக்ஸ்கான் 15,000 கோடி முதலீடு பண்ணுறாங்கன்னா அவர்கள் எந்த நாட்டில் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கிறார்களோ அந்த நாட்டின் பங்குச்சந்தைக்கு அவர்கள் தகவலை தெரிவிக்க வேண்டும். இப்போது 15,000 கோடி முதலீடுன்னு சொல்கிறீங்களே, அந்த நாட்டு பங்குச்சந்தையில் கேள்வி கேட்க மாட்டாங்க? ஏன்பா என்ன பண்ணிடமோ அவங்க 15,000 பண்ணியிருக்கேன், இன்னும் ஒன்றுமே தகவல் சொல்லன்னு எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? சின்ன நிறுவனம் பக்கத்தில் மளிகை கடை வச்சுருக்காங்கன்னா பரவாயில்ல, நீ இஷ்டத்துக்கு சொல்லலாம். இது லிஸ்டட் கம்பெனி, உலக புகழ்பெற்ற கம்பெனி, ஐஃபோன் காம்பனண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இந்த நிறுவனம் இது மாதிரி ஏதாவது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத அந்த நாட்டு பங்குச்சந்தைக்கு தெரிவிக்காமல் செய்ய முடியுமா?